சொல்லு. நீ சொல்லுங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. உங்க ஊர்ல பொறிகடலைக்கே நீ அலைவ, இங்க முந்திரி பருப்பா சாப்பிடுற. சொல்லு. அடுத்த நான் சொல்லு. எங்க அவங்க 2 நாள்ல போயிடுவாங்கன்னு சொன்னீங்க, அவங்க இங்கே தங்கிட்டாங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? வந்தமா இருந்தமா போனமான்னு இல்லாம வசதியான வீடும் வாய்க்கு ருசியா சாப்பாடும் கிடைச்ச உடனே இங்கே தங்கிட்டாங்க. இருக்கட்டும். இந்த ஆப்பிரிக்கா காண்டாமிருகம் ஆரிய பாதத்துக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு ரசம் வைக்க போறேன். அதை சாப்பிட்டா அவ்வளவுதான், எலும்பை தவிர எல்லாம் இழைச்சிரும். என்ன காட்டுங்க, வெறும் முந்திரி பருப்பா போடாதடி, கிஸ்மிஸ் பழத்தையும் மிக்ஸ் பண்ணி போடு. எழுது, சீக்கிரமா போயிட்டு வாடு. இதெல்லாம் கிடைக்கும் போது சாப்பிட்டாதான், நினைக்கும் போது கிடைக்காது. சத்துணவா சாப்பிடு, அப்பதான் வயசு காலத்துல தாங்கும். என்னடி வெறும் முந்திரி பருப்பா போடுற, கிஸ்மிஸ் பழம் என்ன ஆச்சு? என்ன பாத்திர சத்தம்? நீங்களா? யாரா காண்டாமிருகம்? அது நம்ம எஸ்டேட்ல ஒரு ஆப்பிரிக்கா காண்டாமிருகம் அலையுது. 2 பேர் துப்பாக்கி வச்சுட்டு அலையிறாங்க. இவங்க சுட்ட பாடும் இல்ல, அது செத்த பாடும் இல்ல. அத சொன்னேன். காண்டாமிருகம் தான் ரசம் சாப்பிடுமா? அட என்னங்க, பட்டணத்துல 10 மாடு பேப்பர் திங்குது, ஒரு வீட்டுல கிளி கருவாடு திங்குது. காண்டாமிருகம் ரசம் சாப்பிடுறதுல என்ன ஆச்சரியம்? சமையல் கட்டுக்குள்ள நீ என்ன பண்ற? சமையல் கட்டுல என்ன தலையா பண்ணுவாங்க? சமையல் தான். இதையா தின்னுகிட்டு இருக்கிற? அப்புறம் இதா பாயாசம் வைக்க போறேன். கரெக்டா சாம்பிள் பார்த்தேன். என்ன பாயாசம்? பால் பாயாசம். பை பார்க்கலாம். நீங்க போங்க, என்ன வேலை செய்ய விடுங்க. நீ எப்படி வேலை செய்யறேங்கிறதையும் பாக்குறேன். இருங்க இருங்க ஐயா. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன வேலை இங்க செய்யறேன்னு பாத்துட்டு தான் போவேன். இங்கேயும் விட மாட்டீங்க. இப்படித்தான் இந்த வீட்டு கணக்கு பிள்ளை இங்க வந்து உட்கார்ந்து கணக்கெடுப்பேன்னு உட்கார்ந்தாரு. கேஸ் வெடிச்சு ஒரு சைடே வெந்து போச்சு. இருக்கீங்களா? உனக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு வேகம். பாப்போமே. இருங்க. அட பாவி, என்னத்தடா போட்டு தொலைச்ச? இதுக்கே இப்படின்னா அதை கொண்டாடி. ஐயோ, என்ன இன்னொரு ஐட்டம் வருது. ஐட்டமா காட்டுறேன். நம்மால முடியாது, நீயே வேலை செய், நான் வரேன். ஐயா போயிட்டாரு. அந்த கிஸ்மிஸை கொண்டா, கட்டம் பண்ணும்.